ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே ஒரு 3 கிலோமீட்டருங்க. சீனாபுரம் மாட்டு சந்தை. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம். இது எல்லாமே ஹெவி சைஸான ஹெச்எஃப்ங்க. பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 50 மாடுகளுக்கு பக்கமா ஒரே ஒருத்தர் வந்து பாருங்க, லைனா நிறுத்தி வச்சிருக்காரு பாருங்க. வரிசையா நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வளர்ப்பு கன்றுகளுங்க. இந்த மாரி வளர்ப்பு கன்றுகள் தேவைப்படுதுன்னா, நீங்க சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா, கம்மி விலையிலேயே நீங்க எடுத்துட்டு போலாங்க. வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். சந்தை நிலவரத்தையும், மாடுகளின் விலை நிலவரத்தையும் பார்த்துடலாம் வாங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஹெவி சைஸான ஹெச்எஃப்ங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பருவம் வந்தது இனிமேல் ஊசி போடக்கூடிய மாடுகள்னே நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச ரேட்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க. ஒரு 50,000 60,000 போட்டிங்கனாவே நல்ல ஒரு ஹெச்எஃப்பாக எடுத்துகிட்டு போகலாம். அதிக பால் கறக்கக்கூடிய கறவைத்திறனுடைய மாடுகள் தான் இந்த ஹெச்எஃப்னு சொல்லுவோங்க. இதெல்லாமே கருப்பு சட்டைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 மாடுகள் பக்கமாக ஒன்றா கொண்டாந்துருக்காங்க பாருங்கள். 20 மாடுகளுக்கு மேலே தான் இருக்கும். வரிசையாக நிற்க வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வளர்ப்பு கன்றுகள், இந்த மாதிரி பருவம் வந்தது, ஊசி போட்டது, இந்த மாதிரி கன்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்தீங்கன்னா நல்ல நல்ல மாடுகளாகவே எடுத்துகிட்டு போகலாங்க. கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையை விடவே இங்கே அதிக அளவில் வருதுன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா குறுகிய அளவிலே இருந்ததுனால மாடுகள் உள்ளே போகவும் வரவும் அதிக அளவில் வந்துகிட்டே தான் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறதே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 30 மாடு பக்கமாக வரிசையா நிற்க வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி மாடுகள் தேவைப்படுதுன்னா, நீங்கள் சீனாபுரம் மாட்டு சந்தை வந்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான மாடுகள் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது எல்லாமே கருப்பு சட்டை தாங்க. இப்போ பாருங்க, அதிலிருந்து ஒன்று வாங்கிட்டு போகிறாங்க பாருங்க வரிசையா. இதெல்லாமே சிந்து மாடுகள், ஹெச்எஃப் ஜெர்சி இந்த மாதிரி தாங்க. கலப்பின மாடுகள் அதிக அளவில் வந்து சந்தைப்படுத்துகிறாங்க. இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மாடு மட்டும் வந்துட்டு இருந்ததுங்க, நாட்டு மாடு. அதுவும் ஒரு செவலைங்க. நம்ம வீடியோவில் வரையில் நம்ம பார்த்துடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போன வாரம் மாட்டு சந்தை, சீனாபுரம் மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா, அதிக அளவு இந்த அளவுக்கு இல்லைங்க. இந்த வாரம் தான் அதிக அளவில் வந்து மாடுகளின் வரத்து அதிகமாக வந்திருக்குதுங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு குறைந்த அளவுலனா இந்த அளவுக்கு இல்லைங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வளர்ப்பு கன்றுகளுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச ரேட்டில் சீப் ரேட்டில் வாங்கிட்டு போகலாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச ரேட்னா ஒரு 30,000 25,000 போட்டிங்கன்னா, நீங்கள் நல்ல மாடுகளாகவே வாங்கிட்டு போகலாம். இது எல்லா காலநிலைக்குமே அடாப்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குங்க. அது மாதிரி மாடுகள் மட்டும்தான் கொண்டாடுறாங்க. உங்களுக்கு ஹெச்எஃப், ஜெர்சி, சிந்து மாடுகள் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்கள் மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு போகலாங்க. மாடுகள் எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாமே ஹெச்எஃப்ங்க, கருப்பு சட்டைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வளர்ப்பு கன்றுகள் தாங்க. இதெல்லாம் நீங்கள் கறவைக்கு கொண்டு வரப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 லிட்டருக்கு குறையாதுங்க. கம்மி ரேட்டில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வளர்த்தி, நீங்கள் ஊசி போட்டு உங்களுக்கு தேவையான கறவைக்கு நீங்கள் கொண்டாந்துக்கலாங்க. இந்த மாதிரி மாடுகள் வேணும்னா, நீங்கள் சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க. இதெல்லாமே ஹெச்எஃப் கன்றுகள் தான். இதெல்லாம் வியாபாரிகள். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 5, 6 வச்சிருக்கிறவங்க எல்லாமே வியாபாரிகள் தாங்க. இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா, அதிக அளவில் பார்த்தீங்கன்னா, வெளி மாவட்டம், வெளி மாநிலத்து அதிக லெவல்லேருந்து வர்றாங்க. அங்கேருந்து மாடுகள் கொண்டாந்து சந்தைப்படுத்துகிறாங்க. இங்கேருந்து வாங்கிட்டு போயும் ஒரு 2, 3 பக்கம் சந்தையில் வந்து மாற்றி மாற்றி சேல்ஸ் பண்ணுவாங்க வியாபாரிகள். விவசாயிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குறைந்தபட்சமே வந்து சந்தைப்படுத்துகிறாங்க. 1 மாடு, 2 மாடு இந்த மாதிரி கொண்டாந்து தங்களுக்கு தேவையான மாடுகள் வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு தேவையான மாடுகளை வாங்கிட்டும் போகிறாங்க. சீனாபுரம் மாட்டு சந்தை பார்த்தீங்கன்னா, பெருந்துறையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க, பக்கம் தான். இது வாரந்தோறும் சீனாபுரம் மாட்டு சந்தை பார்த்தீங்கன்னா, வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 5 மணிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. காலையில் ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மதியம் ஒரு 2 மணி நடக்கக்கூடிய ஒரு பெரிய அளவிலான சந்தைனே சொல்லலாங்க. ஆனால் இடம் மட்டும் கொஞ்சம் குறுகிய அளவிலா இருந்தாலுமே மாடுகளின் வரத்து குறையவே குறையாதுங்க. அந்தளவுக்கு மாடுகளின் வரத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ பாருங்க, மாட்டுக்கு வந்து பல்லு பிடிச்சி பார்க்குறாங்க. ஏன்னா மாட்டுக்கு பல்லு பிடிச்சி பார்த்து தான் மாடுகளை வாங்குவாங்க. அந்த வயசை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. பாருங்க, அது வாய் தொறக்கல. அது அத பார்த்து பல்லு பார்ப்பாங்க. அத பார்த்து தான் வயசு வந்து கண்டுபிடிப்பாங்க. இவரு பாருங்க, ஒரு வியாபாரி தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஹெச்எஃப், ஜெர்சி, சிந்து மாடு எல்லாம் கொஞ்சம் கலந்து தான் உள்ள வச்சிருக்காரு பாருங்க. இவங்க எல்லாமே வியாபாரிகள் தான். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைங்க, சீனாபுரம் மாட்டு சந்தை, குண்டடம் மாட்டு சந்தை, இந்த மாதிரி அனைத்து வகையான மாட்டு சந்தைகளையுமே கொண்டாந்து சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க. அதாவது இங்கேருந்து வாங்கிட்டும் போவாங்க, இங்கேயே சேல்ஸும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுறவங்க வியாபாரிகள். விவசாயிகளுக்கு தேவையானது இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாகவே அமையுங்க. இந்த சீனாபுரம் மாட்டு சந்தை மட்டும் இல்லைங்க, நம்ம எந்த சந்தைக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு தேவையான மாடுகள் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம சொன்னோம்லங்க செவலை, இங்கே பாருங்க. இந்த இந்த வார சந்தையில் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மாடுங்க, செவலை மாடு. நல்ல ஒரு அருமையான மாடு தாங்க. நல்ல ஒரு கொம்போட்டத்தோட அருமையான மாடு. நல்லா ஷைனிங்கான தோல். அருமையான மாடுங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மாடு தான் வந்திருந்தது நான் பார்த்ததுல. ஒரு நல்ல ஒரு செவலைங்க. நல்லா கறவை திறன் பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு 2 லிட்டருக்கு குறையாதுங்க. பார்த்தாவே தெரியும். இது மாதிரி வேணுனாலும் நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நாட்டு மாடுகள் வரத்து இங்கே வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்குங்க. வராது, அதிக அளவில் நீங்கள் பார்க்க முடியாது நாட்டு மாடுகளையவே. அதிக அளவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்எஃப் ஜெர்சி, சிந்து மாடுகள் இந்த மாதிரி கலப்பின மாடுகள் மட்டுமே வந்து இங்கே சந்தைப்படுத்துவாங்க. ஏதோ 1, 2 இந்த மாதிரி கொண்டாடுறாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, சந்தைக்கு வெளிப்புறங்க.
மாடுகளை வாங்கி கொண்டாந்து வெளியே கட்டிக்குவாங்க. அப்புறம் திரும்ப வந்து கட்டின பிற்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. உள்ளேயே வந்து அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சந்தைப்படுத்துவாங்க. வாங்கி வச்ச மாடையே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுவாங்க. அல்லது நம்ம கொண்டு வர மாரி இருந்தா கொண்டு போயிருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில கொண்டாந்து வச்சுட்டு வண்டி எம்ப்டியா போகுது பாருங்க. இவரெல்லாம் மாடு வாங்கிட்டாருங்க. வாங்கிட்டு வெளியே வர்றாரு. நல்ல நல்ல மாடுகளாகவே வருங்க. சீனாபுரம் மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா தரமான மாடுகள் தான் வருதுங்க. இந்த சந்தையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனைத்து விதமான மாடுகளையுமே எடுத்துக்கலாங்க. கைக்கறவை மாடு, சினை மாடு, கறவை மாடு, உங்களுக்கு பருவம் வந்தது, அனைத்து வத்தக்கறவை அனைத்து விதமான மாடுகளுமே இங்கே வந்து எடுத்துகிட்டு போகலாங்க. உங்களுக்கு ஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா நல்ல கறவை வேணும்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 80,000 போட்டிங்கன்னா நல்ல மாடுகளாகவே எடுத்துகிட்டு போகலாங்க. அதாவது பால் கறக்கக்கூடிய திறனை வச்சு உங்களுக்கு மாடோட விலை வந்து நிர்ணயிப்பாங்க. இந்த மாதிரி மாடுகள்லாம் வேணும்னா நீங்கள் தரமான மாடுகள் வேணும்னா சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாங்க. மேலும் இது போன்ற நல்ல தகவலுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா குண்டடம் மாட்டு சந்தையில் சந்திப்பேங்க. அடுத்த வாரம் மீண்டும் இதே நாள் இதே நேரம் இதே சந்தையில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வருவது உங்கள் எஸ்பிஓ மீடியாட்ஸ். நன்றி, வணக்கம்.